அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவின் மாநில செயலாளர் திரு ஏபி அப்ரோஸ் அகமது அவர்கள் காவல்துறையினரால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் தொடர்பு கொண்டு மேற்படி அப்ரோஸ் அகமது அவர்களின் குடும்ப மற்றும் உடல்நிலை சூழ்நிலை காரணமாக அவரை குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்று கனிவுடன் இதை பரிசீலித்து ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். நம் தலைவருடைய கனிவான கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவர் அவர்களின் சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாநில தலைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது தவிர இன்று காலை சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களை திரு அப்ரோஸ் அகமது அவர்களுடைய மனைவியார் திருமதி சபா அஞ்சும் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரில் சந்தித்து அவருடைய குடும்ப சூழ்நிலையை விளக்கி அவரை விரைவில் விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்தோம். குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள திரு அப்ரோஸ் அகமது அவர்கள் மிக விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை அவர்களின் சார்பிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாநில தலைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, திருமதி சபா அஞ்சும் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் நேராக இன்றைக்கி கமிஷனரை வந்து பார்த்தாங்க கூட எங்கள் கூட. இது கேட்கணுமா உங்கள்கிட்ட? சார், நடந்தவை என்னங்க, அவர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணதா சொல்லி தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தின் முன்பாக கருப்பு கொடி காமிச்சு முயற்கும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேற கனிவுடன் பரிசீலிப்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் அவர்களிடம் கண்டிப்பாக பரிசீலிப்பார். விரைவிலேயே அவரும் விடுதலை செய்யப்படுவார். இன்னொரு விஷயம், நேற்று தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பாஜக அரசு எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறது அப்படிங்கிறத தலைவர் ராகுல் காந்தி மிக அற்புதமாக வெளியிட்டார். மிகப்பெரிய பரபரப்பாக அந்த செய்திகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் ஒரே சட்டமன்ற தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க. ஒரே ரூமில் ஒரே டோர் நம்பரில் 80 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குச்சாவடியில் ஓட்டு எண்ணை அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊழல்களெல்லாம் தடுத்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இதை ஆதரித்து தேர்தல் கமிஷனையும் மத்திய பாஜக அரசையும் கண்டிக்கிற விதமாக 11/8/25 அன்று தமிழகம் முழுவதும் தலைவர் செல்வ பெருந்தகை ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கமிஷனருக்கு எல்லா முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. மேடம், நடந்தவை நடந்து விட்டது, நடப்பவை நல்லவாக இருக்கிறது. தேங்க்யூ. படிப்படியான குற்றச்சாட்டுகள் என்னங்க இல்லைங்க, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும். அவர் விடுதலை செய்யப்படணும். அப்ரோஸ் விடுதலை செய்யப்பட வேண்டும். விடுதலை அதான் எங்களுடைய கோரிக்கை. அதைத்தான் எங்கள் மாநில தலைவர் வலியுறுத்தி இருக்கார். அதுக்காக தான் முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கார். முதலமைச்சரும் கனிவுடன் பரிசீலிக்கிறதா சொல்லிட்டாங்க. அதோடு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு.
இல்லைங்க, தனிப்பட்ட ஒருவரின் செயல்பாடு அது காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கார். இதுக்கு வந்து கட்சியோட கூட்டணியோட நீங்கள் பேச வேண்டியதில்லை. எங்களுடைய தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதேபடி தான் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நடைபெற்று கொண்டிருக்கார். நாங்களும் கூட்டணியில் இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு இடையில் நல்ல சுமூகமான உறவு தான் இருக்குது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, இது வந்து சப்ஜெக்டே வேறு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பழைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கு. நிறைய விஷயங்களில் மக்களுக்கு எது தேவையோ அதுக்காக காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்க தயங்கினதில்லை. எங்களுடைய தலைவரும் அதுக்காக தயங்கினதில்லை. அது தவிர இது ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவம். கருப்பு கொடி காட்டினக்காக தான் அவர் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வேண்டும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போராட்டம் நடத்திருக்காங்க. நேற்று காவல்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் நீங்க வந்து கலையல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஜனநாயக ரீதியா போராட்டம் பண்றதுக்கு எதிராக காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்றதை எப்படி பாக்குறீங்க? நீங்களா கூட்டணி கட்சியில இருக்கீங்க. அதை பற்றி எங்களுடைய தலைவர் வரும்போது விரிவான விளக்கம் கொடுப்பார். அடுத்த நேரில் வரும்போது சந்திக்கிறோம். தேங்க்யூ.